அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம லைனிங் துணியில் ஃபுல் ஸ்லீவை நான் அப்படியே கட் பண்ணிட்டேங்க. எந்த ஜாயினிங்கும் இல்லாமல் கட் பண்ணிட்டேன். ஆனால் மெயின் துணியில் கை பத்தாமல் இருக்குதுங்க. இப்போ அதுக்கு நம்ம பீஸ் கொடுத்து தைக்கணும். அந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைக்கும்போது அது எப்படி கரெக்டாக கொடுத்து தைக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கிற கரைபாகம் நம்ம சைடு வர மாதிரி போட்டுட்டு இப்போ அதை கொஞ்சமாக மடிச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம 2 கைக்குமே கொஞ்சமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போ லைனிங் துணியில் ஸ்லீவ் வெட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. இப்போ கொஞ்சமாக நம்ம இன்னும் கொஞ்சம் விரிச்சு விட்டு மடிச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங் துணியில் நம்ம வெட்டினதும் இப்போ நம்ம போட்டிருக்கிறதும் கரெக்டாக வர மாதிரி வரும். இந்த அக்கல் சைடு மட்டும் பாருங்கள் 2 கை சைடும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம கீழே அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த லைனிங் துணி வெட்டினோம் இல்லைங்களா, அதை கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த அக்கல் சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அது கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணணுங்கிறது தெரிய வரும். நம்ம இப்போ முதல்ல கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் மீதி துணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த கை துணி வெட்டினோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம அந்த லைனிங் துணியில் வெட்டின கையை வச்சு பார்க்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு துணி விடணும் இல்லைங்களா, அதனால் அந்த தைக்கிறதுக்கு துணி 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறத வச்சுட்டு கீழே கை மடிச்சடிக்கிற இடத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த முடிக்கிற ஓரத்துலேயும் எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துட்டு கரெக்டாக அதோடு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாங்க. கீழேயும் சைட்லேயும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் துணியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக அதை வச்சு பார்த்துட்டு நல்ல பக்கம் இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி இப்போ நம்ம தைக்கிறதுக்காக நம்ம இதையே எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் துணியும் மெயின் துணியுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மெஷினுக்கு போய் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் மெஷினில் என்ன கலர் துணி தைக்கிறோமோ அந்த கலர் நான் நூல் போட்டுக்கிறேங்க. நூல் போட்டுட்டு இப்போ நம்ம தைக்க போகிற துணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் துணியை எடுத்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இப்போ மெயின் துணியை எடுத்துக்கலாங்க. மெயின் துணி எடுத்துகிட்டு இப்போ நான் பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நம்ம இன்னும் கையை தனித்தனியாக வெட்டலை, அது அப்படியே ஜாயிண்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஜாயிண்டாக இருக்கும்போது நமக்கு எந்த சைடு வச்சு தைக்கணுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக எடுத்துக்கலாம். இது ராங் சைடு. இப்போ நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கணும். நல்ல பக்கமாக திருப்பிட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணுற துணி எடுத்தோம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து நல்ல பக்கம் வச்சுக்கணும். நல்ல பக்கம் வச்சுட்டு கீழே கை மடித்து அடிப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக வருது. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம அதையே தைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதுவும் 1/2 இன்ச்சு நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வர நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அதை எடுத்துட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி இன்னொரு கை சைடும் தைச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல பக்கமாக எடுத்துருக்குறோம். நல்ல பக்கம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டும் கீழே கை மடிச்சடிக்கிற பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம கையோட மேல் பக்கம் இருந்து 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தைச்சி முடிச்சுட்டு இனி என்ன பண்ணணுன்னா, இனி அந்த பிசுறு வருது பார்த்திங்களா, இந்த பிசுறு மேலே அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த துணியை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு படிமான தையல் போடணும். அதாவது கிரிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்தோம் இல்லைங்களா, அது மேலே தான் அந்த தையல் வரணும். இப்போ அந்த கிரிப் ஸ்டிச்சை போட்டுக்கலாம். கிரிப் ஸ்டிச்சை போடும்போது உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருங்க. இப்போ இந்த நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சைடு எடுத்துக்கலாம்.
அடுத்த சைடும் எடுத்து இதே மாதிரியே அந்த பிசுறு மேலே இந்த எக்ஸ்ட்ரா துணியை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நல்ல பக்கம் வருது பார்த்தீங்களா? இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி படிமான தையல் போடும்போது உங்களுக்கு கை சேர்த்து தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இனி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து தனித்தனியாக வெட்டிக்கலாம். இப்போ 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம 2 கையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். இனி எந்த மாற்றமும் வராது, உங்களுக்கு குழப்பமும் வராது. இப்போ நம்ம கையை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம லைனிங் துணியை வச்சு இனி ஜாயின் பண்ண வேண்டியது தாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து சென்டர் பண்ணிக்கலாங்க. சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் துணி எடுத்து அதையும் சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அந்த கை குழி இறக்கி வெட்டுவோம் இல்லைங்களா, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை பார்த்திங்களா கீழே மடிச்சடிக்கிற பக்கம் சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 2 சைடும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப்பில் பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த 1/2 இன்ச் கேப்பில் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். தைக்கும் போதுங்க லைனிங் துணியும் மெயின் துணியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே தைச்சிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கடைசியில் முடியும் போது ஒரே அளவுக்கு முடியும். இப்போ நீங்கள் இது வந்து பொடி தையலாகவே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அது நீங்கள் அந்த தையல் வந்து கரெக்டாக முடிச்சுட்டு அந்த துணி எடுக்காமையே நம்ம அடுத்த ஸ்லீவை கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மாறிடும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எடுத்தீங்க, இந்த சைடு பேக் வருது இல்லைங்களா? இப்போ அடுத்த ஸ்லீவ் எடுத்துக்கலாங்க. அடுத்த ஸ்லீவ் எடுத்து லைனிங் துணி எடுத்து ஃப்ரண்ட்டு பேக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம பேக்கோட முடிச்சிருக்கிறோம். அதே லைனிங் துணியில் இப்போ பேக் பீஸும் கண்டினியூஸாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி சென்ட்ரு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் முடிச்சிருக்கிறீங்க. கண்டினியூ பண்ணும்போது இப்போ பேக்லேயே கண்டினியூ பண்ணணும். அதை செக் பண்ணிக்கோங்க பேக்கும் கரெக்டாக வருதான்ட்டு. இப்போ அதே 1/2 இன்ச் கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கையில் எப்படி தைச்சோமோ எந்த அளவு கேப் விட்டு தைச்சோமோ அதே அளவு கேப் விட்டு நீங்கள் இன்னொரு ஸ்லீவ்லேயும் தைச்சிட்டு வந்துடணும். இப்போ நான் பாருங்கள் அந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து நிறுத்தி தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் நீட்டாக வருங்க. நீங்கள் வந்து மீடியம் தையலாகவே போட்டுட்டு வந்துடலாம் இதுக்கு. இப்போ தைச்சி முடிச்சாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்திங்களா பேக்கு கரெக்டாக வருது. இப்போ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. கை வந்து மாறியும் போகாது. பாருங்கள் இப்போ இந்த அளவு கேப் இருக்குது. அந்த பிசுறு மேலே இந்த லைனிங் துணியை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த பிசுறு மேலேயும் லைனிங் துணியோட சைடும் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். கிரிப் ஸ்டிச்சுங்க. கிரிப் ஸ்டிச் வந்து எப்போவுமே லைனிங் துணி மேலே தான் போடணும். இப்போ இதை வந்து தைச்சிட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல லைனிங் துணியும் மெயின் துணியும் இழுத்து பிடிச்ச மாதிரி தைக்கணும். சுருக்கு வரக்கூடாது. லைனிங் துணி வந்து மெயின் துணி மேலே ஏறி நிற்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் வந்து நல்லா இழுத்து வச்சு தைக்கணும். இப்போ அப்படியே அடுத்த கையை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இது அதே மாதிரியே இந்த பிசுறு மேலே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடணுங்க. எப்போவுமே பிசுறு மேலே தான் லைனிங் துணியை மடித்து வச்சு தையல் போடணும். எதுக்கு இந்த மாதிரி படிமான தையலெல்லாம் போடுறதுன்னாங்க, அப்போ தான் வந்து அந்த லைனிங் துணி நம்ம இந்த துணி மேலே ஏறாமல் நீட்டாக வரும், படிஞ்சு இருக்கும். அதுக்காக தான் படிமான தையல்னு போடுறது. இல்லைன்னா அப்படியே பொல்லிட்டு அந்த லைனிங் துணி மட்டும் தனியாக தூக்குன மாதிரி நிற்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி படிமான தையல் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படிமான தையலெல்லாம் போட்டுட்டு நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணணுன்னா இந்த லைனிங் துணியை அப்படியே ராங் சைடாக மடிச்சுக்கணும். அதாவது மெயின் துணியோட உள்பக்கம் வரும் பார்த்திங்களா, அந்த பக்கம் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். அப்போ வந்து இந்த லைனிங் துணியெல்லாம் உள்ளே போய் அப்படியே படிஞ்சிரும். இது கடைசி வரைக்கும் தைச்சிட்டுங்க. இப்போ நூலை கட் பண்ணாமையே அப்படியே கண்டினியூஸாக அடுத்த துணியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே 1/2 இன்ச் கேப்பில் லைனிங் துணி உள்ளே மடித்து இப்போ தைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ கடைசி வரைக்கும் தைச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ நீ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்லீவோட உள்பக்கமாக திருப்பிக்கலாம். அதாவது லைனிங் துணி பக்கம் திருப்பிட்டு இந்த கையோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஏற்கனவே நம்ம அரைஞ்சி மேலே தள்ளி ஒரு தையல் போட்டோம். இப்போ வந்து கையோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இனி வந்து இப்போ இந்த கையோட எட்ஜில், அதாவது அந்த லைனிங் துணியும் மெயின் துணியும் சேர்த்து ஒரு எட்ஜு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு ஸ்லீவ் எடுத்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த எட்ஜு தையல் இன்னொரு கைக்கும் போட்டுட்டு வந்துடலாம். கீழே பார்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி வர ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து துணி நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கம் தைச்சாச்சு இல்லைங்களா? 2 கைக்கும் தைச்சாச்சு. நீ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க நம்ம எக்ஸ்ட்ரா துணி எப்படி கொடுத்து தைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. கைக்கு துணி பத்தலையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து தைக்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமே தெரியாதுங்க. அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைக்கிறது அக்கிள் சைடு கீழே போயிடும். நீங்கள் துணி கொடுத்தது கூட வெளியில் தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, நீட்டாக வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு பெரிய கை குண்டாக இருக்கிற கைகளுக்கு எல்லாமே துணி பத்தாதுங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் பீஸ் கொடுத்து தைப்போம். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு துணி இந்த மாதிரி பத்தாமல் வந்துச்சுன்னா பயந்துக்க வேண்டாம். தைக்கும்போது இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைக்க பழகிக்கோங்க. நீங்கள் அதை சேர்த்து தைக்கும்போது நல்ல பக்கம் கரெக்டாக வருதா என்னங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி லைனிங் துணியை கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து அதை நல்ல பக்கம் கொடுத்து அப்படியே உள்பக்கமாக உல்ட்டா பண்ணி தைக்கணும். அது நீங்கள் மெயினாக பார்த்துக்கணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். தைச்சி முடிச்சோடனே ஹெம்மிங் பண்ணோம் இல்லைங்களா? அந்த சைடு 2 ஒன்றா வச்சு பாருங்கள். ஆப்போசிட்டில் அந்த கைக்குழி 2 முன் கைக்குழி பாருங்கள், 2 பக்கமும் தெரியணும். அந்த மாதிரி வரணும். இப்படி திருப்பி வச்சிங்கனாலும் பாருங்கள், முன் கைக்குழியும் ஒரே சைடு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.